ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நான் சொல்வது எதுவுமே நடக்கவில்லை. நான் எப்பொழுதுமே பேசுவதில் தான் இருக்கிறேன். எனக்கு எதையுமே செய்ய தெரியவில்லை என்று எப்பொழுதுமே என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாயே. என்னை திட்டுவதினால் உனக்கு என்ன கிடைத்தது? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி அமைத்து உன்னை நல்ல வழியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேனே, இதுதான் நான் செய்யும் தவறா? சில சமயங்கள் உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் தவிக்கும் பொழுது அதற்கான ஒரு வழியை காட்டி உனக்கான உதவிகளை செய்கிறேனே, இதுதான் நான் செய்யும் தவறா? உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறேன். சில சமயங்கள் உன்னுடைய கர்ம வினை உன்னை அதிகமாக பாதிக்கிறது. இதையெல்லாம் அனுபவித்து தானே ஆக வேண்டும். சில சமயங்கள் நம் வாழ்க்கையில் நம் செய்யும் தவறுகளை நமக்கு புரிய வைத்துத்தானே ஆக வேண்டும் தங்கமே. நீ முற்ஜென்மத்தில் செய்த சில விஷயத்தின் கர்ம வினையால் இப்பொழுது சில விஷயத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியாமல் தவிக்கிறாய். நிச்சயமாக நிப்பார். உன்னுடைய கர்ம வினைகள் இன்னும் சில நாட்களுக்குள் முடிந்துவிடும். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள், நல்ல நல்ல காரியங்கள் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாமல் உன்னுடைய நல்ல விஷயங்களானது நடந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய அப்பா நான் எது சொன்னாலும் ஒரு காரணத்துடன் தான் சொல்வேன். அதை நீ நம்பு. எல்லாருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கை வேறு, மற்றவர்களுடைய வாழ்க்கையானது வேறு. அதை முதலில் புரிந்து கொள். என்னுடைய தங்கத்திற்கு எது வேண்டுமோ அது கால நேரத்தில் கிடைத்துவிடும். நிச்சயமாக கிடைக்கும். யார் சொன்னது உனக்கு கிடைக்காது, உனக்கு நடக்காது இப்படிப்பட்ட வார்த்தைகளை? நிச்சயமாகவே உனக்கானது கிடைக்கும். நீ எதை துளைத்து கொண்டு தேடுகிறாயோ அது கிடைக்கும். வாழ்க்கையில் எது உனக்கு வேண்டுமோ அது கிடைக்கும். இந்த சாயை நம்பி ஒருவன் வந்த பிறகு அவனுக்கு எதுவுமே இல்லை என்று கவலைப்படக்கூடாது. அவன் எது ஒன்றை மனதால் நினைக்கிறானோ, அவன் வாழ்வுக்கு எது தேவையோ அது நிச்சயமாகவே அவனுடைய கையில் வந்து சேர்ந்துவிடும். புரிகிறதா? என்னை வணங்குபவன், என்னை உண்மையாக வணங்குபவனுக்கு தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் எல்லா தேவைகளையும் நானே அவனுக்கு செய்து கொடுத்து விடுவேன். கண்ணீரை துடைத்து காலப்போக்கில் அனைத்துமே உனக்கு சாதகமாக மட்டுமே அமையும். நான் இருக்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். யாருமே இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் பாரங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருந்தால் நமக்கு யாருமே இல்லை, நான் தனியாகத்தான் எல்லா விஷயத்திலும் செய்கிறேன் என்ற எண்ணம் வரவே வராது. ஏனென்றால் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். என்னுடைய தங்கமே, உனக்காக நான் இருப்பேன். எக்காலமும் இருந்து உனக்கான உதவிகளை செய்தபடியே இருப்பேன். அதனால் கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.